நமது பள்ளி மைதானத்திலே இருக்கின்ற அந்த அரங்கிலே வீடியில் இருக்கின்ற அந்த அரங்கிலே அங்கே நற்கருணை பற்றி ஒரு சிற்றுரை இருக்கும். அதனை தொடர்ந்து மறுபடியும் நாம் கெபிக்கு முன்பாக வந்து கொள்வோம். அங்கு முடிந்தவுடன் மீண்டும் ஆலயத்துக்கு வந்து இறைவனுடைய ஆசிரியரை முழுமையாக பெற்று செல்ல உரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பின்வரும் வரிசை முறையின்படி நற்கருணை பவனியானது நடைபெறும். முதலாவதாக திருச்சிலுவை மற்றும் எளியும் மெழுகுதிரிகளை தாங்கிய பீட பணியாளர்கள் முன் சென்ற, அவர்களைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர், அவர்களைத் தொடர்ந்து பெண்கள் பகுதியினர், அவர்களைத் தொடர்ந்து ஆண்கள், அவர்களைத் தொடர்ந்து குடைகள் பிடிக்கும் பிள்ளைகள், அவர்களைத் தொடர்ந்து மலர் தூவும் சிறுமிகள், அவர்களைத் தொடர்ந்து தூபங்களம் தாங்கிய பீட பணியாளர்கள், அவர்களைத் தொடர்ந்து நற்கருணை ஆண்டவர் ஆலயத்தை சுற்றி நாம் பகுதியாக அழைத்து வருவோம். பிரியமான அன்பு பிள்ளைகளே, நமக்காக தன்னையே கொடுத்த கடவுள் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருந்து நாம் அவரை எடுத்துச் சென்றிருக்கிறோம். உள்ளாவாக நற்கருணை பவனியிலே உட்கொண்ட இறைவனுடைய உள்ளத்திலே இருக்க உயிருள்ள பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை இலை வடிவிலே ஆண்டவர் பிரசன்னமாக இருக்க இரண்டரை கலந்து அவரோடு நாம் பயணிக்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே எந்த ஒரு தெய்வமும் மனிதர் கூறாத வார்த்தை, என்னுடைய உடலை உங்களுக்காக தருகிறேன் என்று சொன்ன எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்திலே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையை உனக்காக அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, உனக்காக இதை முழுவதுமாக நான் அர்ப்பணித்திருக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், உழைக்கிறேன், உன்னுடைய நலனுக்காகத்தான் என்று சொல்லியிருக்கிறான். ஆனாலும் ஒரு பக்கம் சுயநலவாதிகளாகவும் பெற்றோர்கள் வாழலாம். ஆனால் நம்மை படைத்த கடவுள் முழுவதுமாக நமக்கு தருகிறார் என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மட்டுமே. இளைஞர்களே, உங்களுக்காகத்தான் நான் படிப்பது, உறங்குவது, விளையாடுவது எல்லாமே உங்களுக்காகத்தான் என்று சொன்னவர் புனித டான் போஸ்கோ. இளைஞர்களுக்கு மக்கள் ஏழை எளியவர்கள் அனாதை என்று சொல்லி இவருடைய வாழ்க்கை அளித்திருக்கிறார். ஆனால் இவரிடமிருந்து தான் அந்த ஆற்றல் வல்லமையும் டான் போஸ்கோவுக்கு வந்தது. ஆக எல்லாவற்றையும் உள்ளடக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை நாம் பவனியாக எடுத்துச் செல்ல இருக்கிறோம். மகிழ்ச்சியோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆரவாரத்தோடும் பாடல்களை பாடுகிற பொழுது முழு மன சிந்தனையோடு நாம் இந்த நற்கருணை பவனியிலே கலந்து கொண்டு இறைவன் ஆசிரை
நிறைவாக நாம் நம்முடைய இல்லங்களுக்கு பெற்றுச் செல்வோம். வரவேற்கும் உன்னதின் போது நற்கரை நாடு நம்மிடையே வரும்பொழுது நமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். நமது தேவைகளை அவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். பவனியில் செல்லும் நாம் அனைவரும் உலக சிந்தனைகளை தவிர்த்து முழுமையான அமைதியோடும் ஆழ்ந்த ஜப சிந்தனையோடும் பக்தி உணர்வோடும் பின்தொடர்வோம். இன்னும் நாம் பாடும் புகழும் அறிவுரைகள் நமது குடும்பங்களுக்கும் நமது பங்குக்கும் நல் ஆரோக்கியத்தையும் மக்களின் ஆதரவு
ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இதை நாம் உள்ளார உணர்ந்து ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். தொட்டு கும்பிடலாம், தப்பு இல்லை. சிறுமத்து போய் தொட்டு கும்பிடுவோம்ல, அதே போல் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம், பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கலாம், தொட்டு கும்பிடலாம், தப்பு இல்லை, செய்யலாம். தேவையான அனைத்தையும் பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஆராதனைக்குரிய தெய்வம் புனிதர்கள் அல்ல, அன்னை மரியாள் அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆகவே அந்த தகுதியான தெய்வத்தை நாம் கடவுளாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் அனுதினமும் ரசித்து ருசித்து கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான நாளிலே திருவுடல் திருநிறுத்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே இந்த வருடம் எனக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் தன்னையே முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்தவர் என்ன செய்தியை எனக்கு தருகிறார். நான் அனுதினமும் அப்படியே கடந்த காலத்தை போல
வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது புதிய புத்தெழுச்சியோடு மறுமலர்ச்சியோடு நான் இன்னும் முழுவதுமாக இந்த நற்கருணை ஆண்டவரை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு அடிக்கடி அவரை உண்டு அவராக மாறி நான் வாழ்கிறேனா என்று நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒரு சிறிய சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் சகோதரராக செங்கல்பட்டு மறை மாவட்டத்திலே ஒரு பங்கிலே, அந்த பங்கு எங்களுடைய சபைக்காக கொடுக்கப்பட்ட பங்கு, அந்த பங்கிலே நான் அருட்சகோதரராக பங்கு தந்தையோடு இணைந்து இருவரும் பணி செய்து கொண்டிருந்தோம். ஒரு 63 குடும்பங்களை கொண்ட பங்கு, சிறிய பங்கு, 10 பேர் 15 பேர் தான் கோயிலுக்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல அருட்சகோதரிகளுக்கு மடக்குரு சிஸ்டர்ஸுடைய கான்வெண்ட் அங்கே இருக்குது. அவங்க வந்து மார்னிங் மாசுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவங்க வரலன்னா நான் பண்ணுவேன். நான் தான் காலையில் போயிட்டு மணி அடிக்கணும். காலையில் அந்த மணி அடிச்சுட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அந்த ஜெபலாம் சத்தமாக சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல, ஏன் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் யாருமே எதுக்கும் வரமாட்டாங்க. மக்கள் கூப்பிடணும், கஷ்டப்படணும், ஊருக்குள்ளே ஓடணும். எதுனா ஒன்றுன்னா வாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க, வீடு வீடாக போகணும். கிராமம் குக்கிராமம் மக்கள் அப்புறம் பழைய பங்கு 50 வருஷமாக கொண்டாடிட்டாங்க பங்காயி. இப்படிப்பட்ட ஒரு இடம் சொல்கிறது கடைசியில் நான் சொல்கிறது யாருக்கு கேட்குமான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய அந்த உயரக்குறம் இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆனால் அப்புறம் இப்படி நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே சொல்லிட்டு போகிறோம். வெளியில் வந்து என்ன ஃபாதர் காலையில் பிரதர் நீங்கள் ஜெபம் சொல்லலை அப்படிம்பாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆஹா அப்போ கனெக்ஷனு மேலே குழாய்க்கு போகிற கனெக்ஷன் இல்லை, இது குரங்கோட வேலை அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல அற்புதமாக பணி செய்த அந்த ஒரு வருடம். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நற்கருணையுடைய மகிமையை சொல்கிற ஆண்டவர் எப்படி அப்பங்களை பகிர்ந்தாரோ அதே போல ஒரு பழுகி பெருகில் அந்த இடத்திலே நடந்ததை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். முதல் நாள் திருப்பலி பூசை எல்லாரும் வந்தாங்க. முடிச்சு நான் நன்மை கொடுத்தேன். ஃபாதர் கொஞ்சம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கடைசியில் கொஞ்சம் தான், ஒரு 4 or 5 தான் அதில் இருக்குது. நல்லா எனக்கு தெரியும். ஃபாதர் தான் சாவி கொண்டு வராரு. அவர் தான் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பார். நற்கனை டைமில் எடுத்து கொடுப்பாரு. போயிட்டு நற்கனை திறந்து இதில் முடிச்சுட்டு கொண்டு வந்து அவர் பாக்கெட்லேயே வாங்கி வச்சுப்பார். ஃபாதர் யார்ட்டையும் தரமாட்டார் நற்கருணை சாவியை. அன்றைக்கி எனக்கு நல்லாவே தெரியும். நற்கருணை 3, 4, 5 லெஸ் தென் 5 அவர் தான் இருந்தது. கொண்டு போய் உள்ளே நான் தான் வச்சுட்டு வந்தேன். உள்ளே உட்காந்துனா பூசைலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் சிஸ்டர்ஸ் வரல, நான் தான் அரேஞ்ச் பண்ணணும். பூசை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவசரத்தில் எல்லாம் முடிச்சுட்டு நன்மை வைக்கல. மந்திரிக்கிறதுக்கு வைப்பாங்களே சிவோரியத்தில் வைக்கல. சின்ன பிள்ளை. அப்போ எனக்கு அப்போ 23 வயசு. சின்ன பிள்ளைடா நீ அப்படி நீ நினைக்கலாம். பட் அப்போ தான் சபையில் சேர்ந்து கொஞ்ச நாள் உள்ளே போகிறேன். எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நற்கருணை மந்திரிப்பு நேரம் நற்கருணை மன்றாட்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது வந்தவுடனே தான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு குத்தல், ஆகா நம்ம நேற்று நன்மை வைக்கலையே. ஃபாதர் ரொம்ப கோபக்காரனா டு த எக்ஸ்ட்ரீம். அப்படி ஒரு இது அப்படி முறைக்கிறது சரி, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் அவருடைய பேச்சு உங்களுக்கு தெரியலையா, ஸ்ட்ரிக்டாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இப்படி பார்க்கவே பயமாக இருக்கும். ரொம்ப ஆனால் கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ள மனிதர், நல்ல ஆன்மீக தந்தை. ஆனாலும் ஒரு பயம். டக்குன்னு அவருக்கு அப்படியே கோபம் வரும். பசங்க பைபிள் எடுத்துகிட்டு வரலன்னா என்ன திட்டுவார், நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் போய் வீட்டு சொல்லி வரப்போ பைபிள் கொண்டு வாங்க, ஜெபமாலைக்கு வாங்க, ஜெபிங்க, டியூஷன் வாங்க, அப்படிலாம் நிறையா சொல்லுவேன். அந்த சமயத்தில் என்ன ஆச்சு, எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது ஒரு உள்ளுக்குள்ளே நான் அழுகுறேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ ஃபாதர் நம்மளை திட்ட போகிறாரு, நம்ம நன்மை வைக்க மறந்துட்டோமே, இப்படி எதுவும் சொல்ல போகிறாருன்னு எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பயம். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நன்மை வைக்க மறந்துட்டேன், என்னை நீங்கள் காப்பாற்றி விடுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், ஆண்டவரே என்னை காப்பாற்றி விடுங்க. திட்டுறது பெருசாக இருக்கு. ஆனால் அத்தனை பேர் நன்மை கிடைக்காம போயிடும். வேறு நன்மை எடுத்து அதில் இது பண்ணி டிப் பண்ணி கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஃபாதரோட நிலை எப்படி இருக்குது, கோபம் பறக்கக்கூடிய காரு கரெக்டாக அவருக்கு எல்லாமே செய்யணும். அப்போ உண்மையிலே நான் ஆண்டவரை நோக்கி அழுது நான் அந்த நேரத்தில் ஜெபிச்சேன். சமாதானம் சொல்லக்கூட நான் திரும்பலை. பக்கத்தில் சின்ன பசங்க உட்காந்து என்னடா பிரதர் அழுகுறாரு பாப்பா. ஆனால் எனக்கு அப்படியே அழ வருது. ஐயோ நம்ம வைக்கலையே, மறந்துட்டோமே, ஃபாதர் திட்டிட போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டீங்க, நான் தான் போய் டிக்கெட் பெட்டி திறந்தேன், எடுத்துகிட்டு வந்து சிவோரியத்தை கொண்டு வந்து ஆட்டோவில் வச்சு தான் எனக்கு பயம் மனசுக்குள்ள. ஆனால் ஆண்டவர் உண்மையாக என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. பல நேரத்தில் நான் ஆண்டவருடைய உண்மையான உயிருள்ள பிரச்சனத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு அது உதவி கிடைச்சிருக்கு.
நான் நினச்சி போயிருக்கிறேன், எனக்கு கிடைச்சி எக்கச்சக்கமானது. அதெல்லாம் சொன்னாங்க, நைட்டு ஃபுல்லாக பத்தாது, ஃபாதர் உங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து நீ உட்கார வச்சா கேட்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் நற்கருணை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நான் நிறைய பேருக்கு நன்மை கொடுக்க கூட போயிருக்கிறேன். நன்மை கொடுக்க போயிருக்கேன், ஃபாதர் இப்படி எனக்கு நீங்கள் நன்மை கொடுக்க வர வேண்டாம், நீங்கள் வந்த யோகா எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் எனக்குள்ள ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஆண்டவருடைய ஆற்றல் உணர்வது என் வழியாக வெளிப்படுவதை நான் பல நேரங்களிலே உணர்ந்தது உண்டு. 3 வருஷம் ஆகுது நான் குருவாக ஆகி. ஆனால் அத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த நாளில் பீடத்தில் வச்சுட்டு திறக்கிறேன், சுபோரி முக்கால்வாசி இருக்கு. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஒருவேளை நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னு சொன்னல, அந்த அளவுக்கு ஒருவேளை எந்த சாவி இருந்திருந்தா கூட திட்டுவார்கள். நான் தெரியாம போய் எடுத்து கூட வச்சிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கலாம். இட்ஸ் அ சின், பாவம், அது பாவம், செய்யக்கூடாது. ஆனால் நான் ஒரு மனித தன்மையில் அப்படி செஞ்சிருக்கலாம். சாவியே கிடையாது, ஃபாதர் தான், அவர் அங்கிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாரு. நீங்கள் வேணா அந்த ஃபாதரை கேட்கலாம், இந்த சபை ஃபாதர் அருள் சேவியர், அவரோட பேர் கேள்விப்பட்டிருக்கனால எம்பிடி குவார்டர்ஸ் ஒரு பேரிஷ் இருக்குல்ல, திருவொற்றியூர் பக்கத்தில், அங்கே 5 ஆண்டுகளாக பங்கு தந்தையாக நற்கருணை நாதர் ஆலயம் 5 ஆண்டுகளாக இருந்தார். நான் இருந்தது திருத்தி ஆண்டவர் ஆலயம். நான் அந்த செங்கல்பட்டு டயசிஸில் அந்த பங்கு உப்போரூர் முகமல் அப்படின்ற பங்கில். ஆக அன்னையிலேருந்து நான் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிலைமான இருந்தாலும் நற்கருணைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவனாக நான் மாற்றி ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாக நான் இடத்தில் பகிர்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர், வல்லமையை செய்யக்கூடியவர். அதை எனக்கு நான் அதை இன்னுமே எப்பவுமே நினைச்சாலுமே எனக்கு புல்லரிக்கும். அதை அந்த இன்சிடென்ட் நினைச்சாலே ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் எப்படி அந்த இடத்துல பழுகி பெருக செய்து யாரும் அங்கிருந்து போகக்கூடாது, பசியா போயிடக்கூடாதுன்னு நினைச்சாரோ, ஆண்டவரை தேடி வந்தவங்க அந்த ஆன்ம உணவை உட்கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த புதுமை அந்த இடத்துல ஆண்டவர் அன்று நிகழ்த்தியதற்கு நான் சான்று, நான் சாட்சி. ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல அற்புதங்களை, பல அதிசயங்களை செய்வார். இல்லாத இடத்தில், நான் தூவாத இடத்தில் அறுவடை செய்யக்கூடியவர் என்று நான் பயந்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சேன்னு சொல்றேன் பாருங்க, தாழ்ந்த ஓமையில். அப்படி இல்லாமல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திறமையை நாம் அதை தகுந்த விதத்தில் நாம் பயன்படுத்தினால் நம்மை அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வார் நம் ஆண்டவர். ஆகவே தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம், ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து விடாமல் தொடர்ந்து இந்த நற்கருணை பவனியிலே நம் ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம்.
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாம் பவனியாக அன்னையின் கீதையை நோக்கி பவனியாக வந்த அதே வரிசை முறையின்படி மீண்டுமாக பவனியாக செல்வோம். உணவு நாளின்றி ஆவலால் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை போற்றி துதித்து பாடிடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை போற்றி துதித்து பாடிடுவோம். அன்பினால் உம்மையே உணவாக தந்தீர். அன்புடன் உலகிலே வாழும் வழியும் காட்டினீர். அன்பினால் உம்மையே உணவாக தந்தீர். அன்புடன் உலகினில் வாழ்வும் வழியும் காட்டி. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை போற்றி துதித்து பாடிடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜனே தேவாதி
understand Jesus Christ, who is truly present in this blessed sacrament. In the simple bread, He is truly present. His body, soul, and divinity completely present. Thank you, Lord Jesus, for your wonderful presence. Lord, sorry for the moments when we did not feel this presence and treated you something like a food. In today's first reading, we have this beautiful imagery. Israel people is traveling through the desert, and if you ever happen to be in that desert, there is no plants, practically no living trees or anything. So it means that there is no food. And that is why after traveling from Egypt, Israelites are complaining to the Lord. Lord, why do you bring us to this land? You want to kill us. And God gives them manna. And the most wonderful thing about manna is that God gives them every day. He tells them not to just collect anything and keep it for the next day, but He gives manna every day. And Jesus very beautifully says in today's gospel that those who eat manna died, but those who are going to eat this Eucharist is never going to die. Those who are going to eat His body is never going to die. A beautiful imagery for us. I'm sure that all of us who have come here with so many problems, so many issues, we are all walking in the same desert like the Israelites. We don't know how to walk. We don't know how to face the difficulties. So many times we tell to us that we are going to die. We cannot live. And that is why God gives this manna, this heavenly manna, the Eucharist. And He sustains our life every day. First of all, through this Eucharist, He is telling us, I'm always present with you. In your difficulties, in your problems, in your sufferings, I'm always present with you. Just hold me. Just receive me. I'm there always for you. And secondly, it is a great invitation. God has given Himself to us. It is not any sign. It is not anything, image or anything else. The bread which is present here is truly the body of Christ, as I said. And every time I receive Christ, a greater invitation for each one of us is to become like Him, is to become like Christ. And so many times we receive this Eucharist without due preparation, or just because I've come to the church or for the Mass. And it is a great invitation today for us that each one of us who receive the Eucharist become like Christ. That when the Eucharist goes into us, it's supposed to transform us like Jesus Christ. Maybe let us ask for this gift today. That this gift of Eucharist, we feel the presence of the Lord, especially in our difficulties and problems. And secondly, when we receive the Eucharist, we should become another Christ for all the people who live around us. Let us ask for this favor from the Eucharistic Lord.
have given them bread from heaven, containing in itself all His sweetness. Let us pray. O God, who in this wonderful sacrament have left us a memorial of your passion, grant us, we pray, so to revere the sacred mysteries of your body and blood, that we may always experience in ourselves the fruits of your redemption, who lives and reigns with God the Father in the unity of the Holy Spirit, one God forever and ever. ராஜரசமாய் மாற்றினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவரும் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்று குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்த நற்கருணை ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகம் தர ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சொல்லாலே தமது புதுமையையும் அதிசயம் நிகழ்ச்சிய அற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் உயிரோடு பிரசன்னமாயிருக்கின்றார் என்பதை உணர்ந்து தொடர்ந்து பக்தி உணர்வோடு இந்த பாடலை பாடுவோம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மனிதனோ புறத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார். நம்முடைய முழு நேரத்தையும் முழு பணத்தையும் இந்த அகத்தை பார்க்கக்கூடியவருக்குத்தான் நாம் செலவு செய்ய வேண்டும் என்று இன்று கற்றுக் கொடுக்கிறது இந்த பெருவிழா. ஆனால் நம்முடைய வெளி தோற்றத்தை வெளிப்புறத்தை பார்க்கிறவர்களுக்கு நாம் அதிக நேரமும் செலவும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நம்முடைய மனதை ஆன்மாவை உற்று நோக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகளை இப்பொழுது ஏறெடுத்து நிறைவான ஆசிரை பெறுவோம். கண்களை மூடுவோம். எங்களை நாளும் நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே இறைவா,
இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது உயிர்ப்பு பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடி அதிலிருந்து 40 நாள்கள் கழித்து ஒவ்வொரு பெருவிழாவையும் நாங்கள் கொண்டாடி நீர் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விழா மூவர் இறைவன் விழா என்று இன்று நாங்கள் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே இந்த நற்கருணை பவனியிலே கலந்து கொண்டு உமது ஆலயத்திலே நாங்கள் குழுமி இருக்கிறோம். எங்களுடைய உன்னத்து எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் அறியக்கூடியவராய், எங்களை வாழ வைக்கக்கூடியவராய், வளர வைக்கக்கூடியவராய், எங்களுக்கு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிலும் குறிப்பாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக உம்மை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் நடமாட எங்களுக்கு அரிய வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பலிபீடத்திலே குருக்களாக நாங்கள் பணி செய்ய தகுந்த தயாரிப்போடு திருப்பலி நிறைவேற்ற எங்களுக்கு நீர் இன்று கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நோய் நொடியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக, இன்னும் சிறப்பாக எத்தனையோ பேர் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி தவிக்கிறார்களோ, திருமணத்திற்காக, குழந்தை வரத்திற்காக, புதிய வீட்டிற்காக, இடம் வாங்க பல பிரச்சனைகளோடு காத்திருக்கக்கூடியவர்கள், நெஞ்சார உம்மை முழுவதுமாக அன்பு செய்ய ஏங்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த புதிய கல்வி ஆண்டிலே பல எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகளை பள்ளியிலே சேர்த்திருக்கக்கூடிய பெற்றோர்களின் கருத்துக்கள் நிறைவேற, பிள்ளைகள் நல்ல முறையிலே படித்து ஞானத்திலும் அறிவிலும் உடல் வளர்ச்சியிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. இந்த கல்வி ஆண்டு ஆசீர்வாதமுள்ளாக ஆண்டாக அமைந்திட பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பெற்றோர்கள் படுகிற வேதனைகளை, கஷ்டங்களை புரிந்து கொண்டு நல்ல முறையில் படித்து பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக, நாட்டிற்கு நல்ல குடிமக்களாக, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக தங்களுடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து கொள்ள நீர் உறுதுணையாகவும் உடனிருந்து வழி நடத்துவீராக. பல படிப்புகளுக்காக, மேல் படிப்புகளுக்காக பல கல்லூரிகளுக்கு சென்று நான் எதிர்பார்த்த அந்த படிப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுடைய மனதிலே நீர்தாமை குடிகொண்டு அவர்களுக்கு தகுந்த படிப்பை நீர் தயார் செய்து கொடுத்து நல்ல எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களையும் நீர்தாமே இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, நோய் நொடிகளிலிருந்து விடுதலை தரும்படியாக, அனைத்து அழுக்காறுகள், நோய்கள், பாவங்களிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் தகுந்த தயாரிப்போடு என்னாலும் அது உடலை உட்கொண்டு உம்மாக நாங்கள் மாறிட, வாழ்ந்திட, உம்மாக பிரதிபலித்திட, அனைத்து அருள்வர்களையும் ஆசிரியரையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு பிறருக்கு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்திட, குடும்பத்திலே அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் பரிவோடும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ்ந்திட எங்களுடைய பங்கு மக்கள், பங்கு தந்தை ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக. எத்தனையோ பேர் எங்களுடைய உடைய ஜெபங்களை கேட்டு எங்களிடத்திலே ஓடி வருகிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே நாங்கள் ஜெபிக்க தெரியும், எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எத்தனையோ பிரமத சகோதர சகோதரிகள் எங்களிடத்திலேயே எங்களுடைய ஜெபத்திற்காக இயங்கி நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர்தாமை குடிகொண்டு அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு பணிவிடை புரிந்திட, அந்த தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்திட, நடமாடிட, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நாங்கள் மூழ்கிட, வாழ்ந்திட அருளையும் ஆசிரையும் எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் தந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரே மது பாதத்திலே நாங்கள் அனைத்து மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஏற்று எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மாண்புயர் கீதம் பாடி இறுதி ஆசிரியருக்காக நம்மை தயாரிப்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்கள்
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்வு யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவின் ஆளவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடில் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிரியமானவர்களே, இந்த நாளை தயாரித்து அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கத்தினர்கள், நற்கருணை மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், நம்முடைய இளையோர் குழுவினர்கள், ஆங்கிலம் பேசுகின்ற ஆங்கில குழுவினர்கள் மற்றும் நம்முடைய திருவள்ளுவாட்டு குழுவினர்கள், ஆல்டர் பாய்ஸ் மற்றும் சாபியோ விங்ஸ் குழுவினர்கள் மற்றும் கோலமறை போட்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும் இந்த நாளிலே இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இறுதி பாடல். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கு நல்லதொரு மறையுரையாற்றி நற்கருணை ஆசிரியரை நமக்கு பெற்றுத்தந்த அருள் தந்தை ஜான் மோசஸ் அவர்கள் துறவர யூஜின் சபையை சார்ந்தவர்கள், எஸ்டிஎம் சபையை சார்ந்தவர்கள். தந்தை அவர்கள் கடந்த ஒரு வருடமாக சாந்தோம் பேராலயத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மாற்றுதலாகி வேறு இடத்திற்கு சென்றிருக்கின்றாகவே இந்த நாளிலே தந்தை அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியதற்காக நம் அனைவரின் சார்பாக கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் அவரோடு இருந்து அவரை வழிநடத்துவாராக. நன்றி. இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்த நிலை பெறுமே.
இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உங்கள் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இளையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.